ஹலோ ஹாய் சார். ஹாய். ஸோ இப்போ நம்ம வண்டியில் 4-வே ஆக்டிவ் செட்டப் Active. பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட பர்சனல் ஃபீல் என்ன ஃபீல் பண்ணீங்க அந்த ஆடியோ மாட்டினதுக்கப்புறம்? ஆடியோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வச்சிருந்தது பேசிக் தான் வச்சுருந்தோம். அப்புறம் நம்ம இந்த கான்செப்டை வந்து நம்ம வீடியோ பார்க்குறது இதெல்லாம் தெரியுதெல்லாம். அப்போ அதுக்குள்ளே வரும்போது டெமோ பார்க்குறதில்ல இதெல்லாம் பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் ஆகுது. அப்போ ஃபஸ்ட்டு நான் என்னோடய வண்டியில் வந்து 3-வே தான் பண்ணியிருந்தேன். அது பண்ணியிருந்துச்சு. மறுபடியும் வந்து இங்கே வந்து 4-வே வந்து அப்டேட் பண்ணேன். அது வந்து எனக்கு அதில் விட பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நல்லா சவுண்டு குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப நீட்டாக இருக்குது. ஃபஸ்ட் அந்த 3-வேல கேட்ட ஃபீலுக்கும் அந்த 4-வேல கேட்ட ஃபீலுக்கும் 3-வேவும் நல்லா இருந்துச்சு. ஆனால் 4-வே பண்ணுறது அதில் விட பெட்டராக தெரியுது நம்மளுக்கு. அது சாங் கேட்குறவங்களுக்கு அந்த ரசித்து கேட்குறவங்களுக்கு தான் அது தெரியும். அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, அதில் வந்து அது இருக்குது. சவுண்டில் பார்த்தீங்கன்னா பாட்டு கேட்குறது வந்து சும்மா சாதாரணமாக பாட்டு கேட்குறதுல வந்து உங்களுக்கு எதுவுமே இதில் ஃபீல் பண்ண முடியாது. நீங்கள் நல்லா பாட்டு ரசிக்கிற ஆளுகளாக இருக்கணும். அதில் தான் வந்து உங்களுக்கு அதில் என்ன இருக்குது, என்ன மியூசிக்கில் வந்து நம்ம கேட்காத மியூசிக்கெல்லாம் நிறைய அதில் கேட்கலாம். இதில் தான் தெரியும். அந்த வந்து இப்போ 3-வே 4-வேல என்ன இது பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து தனித்தனியாக உங்களுக்கு தெரியும் போது தான் அந்த என்ன அவங்க மியூசிக் டைரக்டர் பண்ணாங்கிறது நம்மளுக்கு இதில் ஃபீல் ஆகும். அப்போ தான் தெரியும். அதில் நீங்கள் நார்மலாக பாட்டு கேட்குறது வந்து நார்மலாக கேட்கலாம். நீங்கள் ஒரு சாதாரண ரேடியோவில் கேட்குறது நல்லா தெரியும். ஆனால் வந்து அது பாடும். இது வந்து நல்லா கிளியராக கேட்கும். அதுதான் வித்தியாசம்.